நேற்றைய தினம் முல்லைத்தீவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறிய நிலநடுக்கம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. இலங்கையில் சமீப காலமாக இந்த சிறிய சிறிய நிலநடுக்கங்கள் வந்துகிட்டு இதனால் ஒரு 10-20 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் நிலநடுக்கமே வராது அப்படின்னு சொல்லப்பட்டது. இலங்கையில் நிலநடுக்கம் பூமியச்சு வராது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ சமீப நாட்களாக இந்த தொடர்ந்து சிறிய சிறிய நிலநடுக்கங்கள் இலங்கையில் பதிவு செய்யப்பட்டு கொண்டு வருது. இதுக்கு என்ன காரணம்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் காண்டி. இப்போது நேற்றைய தினம், அதாவது 31/1/2026 அன்று மாலை 3:49க்கு முல்லைத்தீவுக்கும் திருகோணமலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு சிறிய அளவு நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டிருக்கு. இதன் மையம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவுக்கும் திருகோணமலைக்கும் இடைப்பட்ட கடற்பரப்பில் இதன் மையம் இருந்திருக்கு. இதில் ஏற்பட்ட இந்த சிறிய அளவு நிலநடுக்கத்தால் முல்லைத்தீவை அண்டிய பகுதியில் உள்ள மக்கள் இந்த சிறிய நிலநடுக்கத்தை ஓரளவு உணர்ந்திருக்காங்க. இந்த நிலநடுக்கத்தின் அளவு 3.5 தொடக்கம் 3.6 ரிக்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு மிகச்சிறிய அளவு நிலநடுக்கம் தான். இந்த அளவு தாக்கம் எப்படி இருக்கும், அதை மக்கள் எப்படி உணர்ந்தாங்கன்னு சொன்னால், ஒரு பாறை ஊர்தி ஒன்று ரோட்டால் போகக்குள்ள ஒரு அதிர்வு ஏற்படும் தானே, அந்த அளவுக்கு தான் இந்த நிலநடுக்கம் இருந்திருக்கு. இது ஒரு மிகச்சிறிய நிலநடுக்கம். இதால் இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக ஏதாவது பாதிப்புகளோ ஆபத்துக்களோ அப்படி சுனாமி எச்சரிக்கையோ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது சமீப காலமாக இலங்கையில் இந்த தொடர்ந்து சின்ன சின்ன நிலநடுக்கம் வர காரணம் என்ன? ஆரம்பத்தில் இல்லை, வராதுன்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் இல்லை, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது நாங்கள் விளங்கிக்கிறோம், பூமி அப்படின்றது ஒரு பெரிய பாறை அல்ல, ஒரு உருண்டையான பாறை அல்ல. பூமி அப்படின்றது உள்ள நிறைய டெக்டோனிக் பிளேட்ஸ், புவித்தட்டுக்களை கொண்டது. ஆரம்பத்தில் இந்தியா, ஆஸ்திரேலியா, இலங்கை இதெல்லாம் ஒரு பெரிய புவித்தட்டில் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு நடந்தோன்னு சொன்னால், இலங்கையின் தென்கடல் பகுதியில் இந்த புவித்தட்டில், இந்த பெரிய புவித்தட்டில் இலங்கையின் தென்கடல் பகுதிக்கு கிட்ட ஒரு பிளவு ஏற்பட தொடங்கியிருக்கு. அப்போ பிளவு ஏற்பட்டால் என்ன நடக்கும்? ஒரு புதிய புவித்தட்டு உருவாகுது. ஆரம்பத்தில் இலங்கை புவித்தட்டுன்ற மையத்தில் இருந்தது. இதால் நிலநடுக்கம் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அதில் பிளவு ஏற்பட்டு புதிய புவித்தட்டு உருவாகுது. அப்போ இலங்கை எங்கே இருக்குது? புவித்தட்டுன்ற எல்லையில் இருக்குது. அதால் இப்போது சின்ன சின்ன நிலநடுக்கங்கள் வருது இந்த புதிய புவித்தட்டு உருவாக்கத்தின் காரணமாக. அடுத்தது இலங்கையின் மண்ணுக்கு கீழே இருக்கிற சில வகை பாறைகள் அங்கு நிலவர அதீத வெப்பம் மற்றும் அழுத்தத்தால் விரிவடையும் தன்மை கொண்டவை. அதீத வெப்பம் அழுத்தத்தால் அந்த பாறைகள் விரிவடையக்குள்ள அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் நிலநடுக்கம் அப்படின்றது ஏற்படுது. அதுலேயும் குறிப்பாக முல்லைத்தீவு திருகோணமலைக்கு கீழே காணப்படுற பாறைகள் அதீத வெப்பம் அழுத்தம் காரணமாக விரியக்கூடியவை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ரெண்டாவது காரணம் உட்கட்டமைப்பு மாற்றங்கள். இலங்கையின் மண்ணுக்கு கீழே காணப்படுற உட்கட்டமைப்பு மாற்றம். அங்கே இருக்கிற பாறைகள் அங்கே இருக்கிற அதீத வெப்பம் அழுத்தத்தால் சுருங்குதல் விரிவடைதல் நடவடிக்கைகளின் போது இந்த மிகச்சிறிய நிலநடுக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவது கடலுக்கடியில் ஏற்படுற மாற்றங்கள், கடலடி தளத்தில் ஏற்படுற மாற்றங்கள். முல்லைத்தீவு திருகோணமலை கடற்பகுதிகள் வங்காள விரிகுடாவை அண்டி இருக்கு. வங்காள விரிகுடாவை அண்டிய கடலடி பகுதிகளில் பாரிய பாறைகள் சரியும் போது இந்த மிகச்சிறிய நுண்ணிய நிலநடுக்கங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மூன்றும் தான் காரணம். முதலாவது புதிய புவித்தட்டு உருவாக்கம், ரெண்டாவது மண்ணுக்கு கீழே உட்கட்டமைப்பு மாற்றங்கள், அடுத்தது கடலடித்தள மாற்றங்கள். இவ்வளத்தின் காரணமாகத்தான் இந்த சின்ன சின்ன நிலநடுக்கங்கள் கொண்டிருக்கு. எதிர்காலத்தில் இந்த சிறிய நிலநடுக்கங்கள் மிகப்பெரிய நிலநடுக்கங்களாக கூட மாறலாம். அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த மூன்றுக்கும் அடுத்ததாக பிரதானமானது என்று சொன்னால் தீவிர தொழில்நுட்பம். ஆரம்ப காலத்தில் சொன்னால் இப்போ கனகாலத்தில் இல்லை, ஒரு 10-20 வருஷத்துக்கு முதலோ ஒரு 30-40 வருஷத்துக்கு முதலோ ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டால் அந்த நிலநடுக்கத்தின் அளவை கணிக்கிறதுக்கும் அது அப்படின்றத உணர்றதுக்கும் இல்லாட்டி அந்த செய்தியை பரப்புறதுக்கும் இப்போ இருந்த அளவுக்கு தீவிர தொழில்நுட்பம் இல்லை. ஆரம்பத்தில் வந்திருக்கலாம். ஏன்னு சொன்னால் இப்போ நான் மேலே சொன்ன இந்த புதிய புவித்தட்டு உருவாக்கம், கடலடித்தள மாற்றம், உட்கட்டமைப்பு மாற்றம் எல்லாம் ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ 1 மாதத்துலையோ ஒரு 2 வருஷத்துலையோ நடக்கலை. இதெல்லாம் பல ஆண்டுகளோட தொடர்ச்சி. இப்போ ஒரு 10-20 வருஷத்துக்கு முதலும் இந்த சிறிய சிறிய நிலநடுக்கங்கள் வந்திருக்கும். ஆனால் அதை கண்டறியறதுக்கோ இல்லாட்டி அதை கண்டறிஞ்ச அந்த செய்தியை பரப்புறதுக்கோ உண்டான தீவிர தொழில்நுட்பம் எங்கள்கிட்ட இல்லை. இப்போது அந்த தீவிர தொழில்நுட்பம் இருக்குது. அதால் ஒரு சின்ன நிலநடுக்கம் வந்தாலும் அதை பற்றிய செய்திகள் அதிகளவாக பகிரப்படுது. அப்போது சமீப காலமாக இலங்கையில் இந்த சிறிய சிறிய நிலநடுக்கங்கள் வர இவைதான் காரணம். எதிர்காலத்தில் இதை விட பெரிய நிலநடுக்கங்கள் கூட வரலாம், வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் இயற்கையை நாங்கள் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்றத சந்தேகம் இல்லை.